ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரூட்டர் ஆப் பார்த்தீங்கன்னா 100% இந்தியன் ஆப். இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் சின்ன டாஸ்க்கு சின்ன ஈவெண்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஏர்ன் பண்ண காயின்ஸை நீங்கள் ஃப்ரீ ஃபயர் டைமண்ட்ஸாவோ இல்லை டிஜேலாக்கோ இல்லை நீங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைன்னா பேடிஎம் கேஷாக கூட விட்ரா பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பெரிய சேனல்ஸ்லாம் டெய்லி லைவ் போடுவாங்க. அந்த லைவ் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா அவங்க டெய்லி கிவ்அவேஸ் வந்து உங்களுக்கு தருவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த வாட்டி நம்ம லிங்க் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணுற 5 லக்கு வின்னர்ஸ்க்கு வந்து ரூட்டர் தரப்புலேருந்து 5 எலைட் பாஸ் 5 வீக்லி மெம்பர்ஷிப் வந்து போட்டு தரதா அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணுங்க. சைன் அப் பண்ண உடனே நம்ம ப்ரொஃபைல் வரும், அதை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நம்ம கூடிய சீக்கிரமே ரூட்டரில் லைவ் போடலான்னு இருக்கோம். லைவ்ல என்ன சாதாரண லைவ்ல இல்லை கிவ்அவேஸ் வந்து தரலான்னு இருக்கோம். ஸோ சீக்கிரம் போய் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ஸோ இங்கேயே ரொம்ப நேரம் தாலி ஏற்றுறேன்னு நினைக்கிறேன். இன்னும் உள்ள உங்கள் தாலி இறக்க வேண்டியது நிறைய இருக்குது வீடியோவில். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டாப் 2 கேமர்ஸ் நியூஸிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக என வரவேற்கிறோம். நியூஸ் வாசிப்பது உங்கள் எட்சாட்டரி. இன்றைய முக்கிய செய்திகள். பாட்டு பாலாஜியின் ஓட்ட சைக்கிள் திருடப்பட்டது. சம்பவ இடத்தில் தகவல் கூறிக்கொண்டிருக்கும் போது திருடப்பட்டதாக தகவல். இக்காட்சியில் அங்கிருந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனை அறிந்த பாட்டு பாலாஜி மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டார். ஃப்ரீ ஃபயர் விளையாடி கொண்டிருந்த பாலிமர் வேல்ராஜுக்கு டிஜேலாக் தராதால் அவர் அந்த கோபத்தில் பொய்யான நியூஸை போட்டிருக்கிறார். இதனால் ஃப்ரீ ஃபயரின் ப்ரோ பிளேயர்கள் அவரை தூக்கிச் சென்று ரெட் கேனில் கட்டி வைத்து அவருக்கு பாலாபிஷேகம் நடத்தினர். சர்க்கஸிலிருந்து தப்பித்த புலி கிளாக் டவரின் சிசிடிவி கேமராவில் பிடிபட்டது. அந்த புலி சிசிடிவி கேமராவை பார்த்து வித்தை காட்டியது குறிப்பிடத்தக்கது. இந்த புலியை பிடித்து தருபவர்களுக்கு 1000 டைமண்ட் பரிசு என சர்க்கஸ் உரிமையாளர் அறிவித்திருக்கிறார். பீமசக்தி ஸ்ட்ரீட் மீது செல்ஃபி எடுத்துக் கொண்டிருந்த காதல் ஜோடியை மொரட்டை சிங்கல் மாரிமுத்து என்பவர் எட்டி வைத்து கீழே தள்ளினார். அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகிய இக்காட்சிகள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. கெல்லிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. சுகப்பிரசவம் என மருத்துவமனை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. குழந்தை பார்க்க கெல்லியின் கணவர்களான அலோக் மெக்ஸி மயத்தோ இவர்கள் யார் போன்றும் இல்லாததால் சர்ச்சை. பார்ட் 6 தன் குழந்தைதான் என அலோக் பேட்டியளித்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பாட்டு பாலாஜியின் ஓட்ட சைக்கிள் திருடப்பட்டது. சம்பவ இடத்தில் அவர் தகவல் கூறிக்கொண்டிருக்கும் போது இச்சம்பவம் நடந்ததாக தகவல். இதனால் பாட்டு பாலாஜி மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இதை பற்றிய மேலும் தகவல்களை சம்பவ இடத்தில் இருக்கும் நம்ம செய்தியாளர் பாட்டு பாலாஜிடமே கேட்கலாம். சொல்லுங்க பாலாஜி, என்ன நடந்துச்சு? உங்க பரம்பரை சுத்தான அந்த சைக்கிள் எப்படி திருட்டு போச்சு? கண்டிப்பா சார், பாத்தீங்கன்னா நான் எப்பவும் போல சைக்கிள் ஓரமா நிறுத்திட்டு உங்களுக்கு தகவல் சொல்லிட்டு இருந்தேன். அந்த பஞ்ச பரதேசி எப்படி இதை பார்த்தான்னு தெரியல. நான் எப்பவுமே சைக்கிளை போட்டு தான் வச்சுட்டு வரோம். இந்த வாட்டி ஏதோ ஒரு கேர்லெஸ்ல அர்ஜென்ட்ல நான் லாக் பண்ணாம வந்துக்கிறேன். இதை அந்த பாட்டு எப்படியோ பார்த்துட்டு பின்னாடியே வந்து மெதுவான சைக்கிளை லவுட்டின் போச்சு. இப்போ நான் எங்க அப்பா பாட்டு பாசுக்கு என்ன பதில் சொல்ல போறேனே தெரியல. வாயை திறந்தது அசிங்கமா வருது. சரி, நான் இதுக்கு மேலே தகவல் சொல்ல, இதுக்கு மேலே நீங்களே பாத்துங்க. அவன் மட்டும் இப்போ என் கையில மாட்டினான்னா எடுத்து வாயிலே சொல்லிடலான்னு இருக்கேன். டேய் லைவ்ல இருக்கடா. நான் மைக்கை தான் சொன்னேன் சாட்டரி. நீங்க என்ன நினைச்சீங்களோ எனக்கு தெரியாது, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. தகவலுக்கு நன்றி மிஸ்டர் பாட்டு பாலாஜி. நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம மற்ற செய்திகளும் பார்க்கலாம். இப்போ எனக்கு புது சைக்கிள் வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? நீங்க உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது பாலாஜி. ஃப்ரீ ஃபயர் விளையாடி கொண்டிருந்த பாலிமர் வேல்ராஜுக்கு டிஜேலாக் தராதால் அவர் அந்த கோபத்தில் ஃப்ரீ ஃபயரை பேன் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் பொய்யான நியூஸை அவர் சேனலில் போட்டிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த ஃப்ரீ ஃபயர் வெறியர்கள் அவரை தூக்கி சென்று ரெட் கானில் கட்டி வைத்து அவருக்கு பாலாபிஷேகம் நடத்தினர். இதை பற்றி மேலும் தகவல்களை சம்பவ இடத்தில் இருக்கும் நம்ம செய்தியாளர் பாட்டு பாலாஜிடம் கேட்கலாம். சொல்லுங்க பாலாஜி, இதை பற்றி முழு விவரம் என்ன? கண்டிப்பா சார், இப்போ பாத்தீங்கன்னா பாலிமர் வேல்ராஜ் பல வருஷமாவே ஃப்ரீ ஃபயர் வந்து விளையாடிட்டு இருக்காரு. இத்தனை வருஷம் ஆகி அவருக்கு யாருமே வந்து டிஜேலாக் வாங்கி தர காணும். இதனால டென்ஷனான அவர் இந்த கேமே பேன் பண்ணிடணும் அப்படியாதுன்ட்டு இந்த கேம்ல ஜாதி சண்டைலாம் நடக்குதுன்னு வந்து பொய்யான நியூஸ் வந்து ஒரு சேனல்ல போட்டிருக்காரு. இதை கேட்டு டென்ஷனான ஃப்ரீ ஃபயர் வெறியர்கள்லாம் அவரை தூக்கின்னு போய் ரெட் கார்ல கட்டி வச்சு பாலாபிஷேகம் வந்து நடத்திருக்காங்க சாட்டரி. இதுல ஹைலைட் அவரை குனி வச்சு எல்லாருமே ஆளுக்கு 28 எமௌண்ட் போட்டதான்னு நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு சாட்டரி. தகவலுக்கு நன்றி மிஸ்டர் பாட்டு பாலாஜி. இப்போ உங்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆகாம கேட்குமே. சர்க்கஸிலிருந்து தப்பிச் சென்ற புலி கிளாக் டவர் சிசிடிவி கேமராவில் பிடிபட்ட புலி கேமராவை பார்த்து வித்தை காட்டியது குறிப்பிடத்தக்கது. இந்த புலியை பிடித்து தருபவர்களுக்கு 1000 டைமண்ட் பரிசு என சர்க்கஸ் உரிமையாளர் அறிவித்திருக்கிறார். இதை பற்றி மேலும் தகவல்களை சம்பவ இடத்தில் இருக்கும் நம்ம செய்தியாளர் பாட்டு பாலாஜிடம் கேட்கலாம். சொல்லுங்க பாலாஜி, இந்த புலி எப்படி சர்க்கஸ்ல இருந்து தப்பிச்சு? இதை பற்றி முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பா சாட்டரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த புலி வந்து சர்க்கஸ்ல இருந்து அவர்கிட்ட வித்தை காட்டி தப்பிச்சுன்னு சொல்றாங்க. டிஆர் ராஜேந்திரன் சொல்ற மாதிரி இது வரி புலி, இது வரி கட்டாத புலின்ற மாதிரி இது எல்லார்கிட்டையும் வித்தை காட்டி எஸ்கேப் ஆயிருது. கிளாக் டவர்ல இந்த சிசிடிவி கேமரா இந்த புலி வந்து பதிவா இருக்கு. இந்த புலி நம்ம கிட்டே வந்து சிசிடிவி கேமரா வந்து வித்தை காட்டிட்டு இருக்கு உட்காந்து. இந்த புலியை பிடிச்சி தரவங்களுக்கு அந்த சர்க்கஸோட உரிமையாளர் 1000 டைமண்ட் பரிசு தரதா வந்து அறிவிச்சிருக்காரு. ஆனா அந்த புலியோட பல்லு மதிப்பே 1000 டைமண்டுக்கு மேல தாண்டும். என்ன பாலாஜி? பல்லுடா, பல்லு நீ நினைக்க மாதிரி இல்ல. ஓ, கண்டிப்பா பண்ணுங்க பாலாஜி. உனக்கு நினைப்பு இங்க இருந்தா தானே, அதனால இந்த புலி அவங்க எல்லாம் மாட்டுச்சுன்னா அவனே இதை அர்த்த வித்துறோன்னு எதிர்பார்க்கப்படுது. தகவலுக்கு நன்றி மிஸ்டர் பாட்டு பாலாஜி. நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க.
பீமசக்தி டவர் மீது செல்ஃபி எடுத்துக் கொண்டிருந்த காதல் ஜோடியை முரட்டு சிங்கல் மாரிமுத்து என்பவர் எட்டி உயர்த்து கீழே தள்ளியிருக்கிறார். அங்கிருந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகி காட்சியில் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இதை பற்றி மேலும் தகவல்களை சம்பவ இடத்தில் இருக்கும் நம்ம செய்தியாளர் பாட்டு பாலாஜியிடம் கேட்கலாம். சொல்லுங்க பாலாஜி, எதுக்காக அந்த காதல் ஜோடி அவர் வந்து எட்டி வச்சார்? இதை பற்றி முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பா சார், இந்த முரட்டு சிங்கல் மாரிமுத்துன்றவர் இதே போல சுத்திட்டு இருக்காரு. இவருக்கு லவ் செட் ஆகிற ஒரே காரணத்துக்காக யாராவது ஜோடியா இருந்தா அவங்க மேல எச்சத்துப்பிட்டு ஓடி போயிடுறது, தண்ணி ஊத்திட்டு ஓடி போயிடுறது, எட்டி வச்சுறது, இதே போல சுத்திட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இந்த நிலையில பீமசக்தி டவர் மீது செல்ஃபி எடுத்துட்டு கொண்டு 2 ஜோடி எட்டி வச்சு கீழே தெரிவிக்காரு. அவங்க சம்பவ இடத்துல பரிதாபமா நாக்கா இருக்காங்க. அவங்க நாக்கானவங்களை ரிவை கூட பண்ணாம இவர் வந்து சிரிக்கிற அமௌண்ட் வந்து அங்க நின்று போட்டு இருக்காரு. இவரை பல வருஷமாவே பொச்சினாக் போலீசார் வந்து தேடி வராங்க. இவர் மாட்டினா அந்த கீழே வந்த 2 ஜோடியை கூட்டின்னு வந்து இவர் எட்டி ஒதுக்கி விடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. சாரி, தகவலுக்கு நன்றி மிஸ்டர் பாட்டு பாலாஜி. எங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம மற்ற செய்திகளையும் பார்க்கலாம். கெல்லிக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. சுகப்பிரசவம் என மருத்துவமனை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. குழந்தை பார்க்க கெல்லியின் கணவர்களான அலோக், மெக்ஸிம் ஆயத்தோ இவர்கள் யார் போன்றும் இல்லாததால் சர்ச்சை. பார்ட் 6 இது தன் குழந்தை தான் என அலோக் பேட்டியளித்தது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி மேலும் தகவல்களை சம்பவ இடத்திற்கு நம்ம செய்தியாளர் பாட்டு பாலாஜியிடம் கேட்கலாம். சொல்லுங்க பாலாஜி, இப்போ அந்த குழந்தைக்கு அப்பா யாரு? இதை பற்றிய முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பா சரி. இப்போ பாத்தீங்கன்னா கெல்லி வந்து ஒரு தொடர் கதை. பார்ட் 1ல இருந்து நம்ம நியூஸை பார்த்துட்டு இருக்கோம், எல்லாருமே தெரியும். பார்ட் 1ல வந்து கெல்லி மெக்ஸிமை விட்டு ஆயத்தோ கூட ஓடி போனாங்க. ஓடி போன அவங்களை வந்து பார்ட் 2ல பிடிச்சிட்டாங்க. பார்ட் 3ல வந்து மெக்ஸிமை டைவர்ஸ் பண்ணதை அவங்க அறிவிச்சாங்க. பார்ட் 4ல வந்து மெக்ஸிம் தற்கொலை முயற்சியெல்லாம் ஈடுபட்டாரு. பார்ட் 5ல மெக்ஸிமை சமாதானப்படுத்தினாங்க. பார்ட் 6ல திடீர்னு கெல்லி கர்ப்பமானாங்க. கெல்லி கர்ப்பமானது திடீர்னு அளவுக்கு வந்து நான் தான் கெல்லியை தொட்டு தாலி கட்டின முத புருஷன், அந்த குழந்தை என்னோட தான் வந்து பேட்டி கொடுத்தாரு. இந்த நிலையில தான் அந்த குழந்தை வந்து இப்போ பிறந்திருக்கு. அந்த குழந்தை வந்து இப்போ இவங்க யார் மூஞ்சி மாதிரி இல்லைன்றது தான் இப்போ பிரச்சனை. தகவலுக்கு நன்றி மிஸ்டர் பாட்டு பாலாஜி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த குழந்தை மூஞ்சை பார்த்து இந்த குழந்தை யாரோடது வந்து நாம வந்து கண்டுபிடிக்க போறோம். டாப் 2 கேமர்ஸ் தரப்புல இருந்து நம்ம வந்து அந்த குழந்தை யாரோடது கண்டுபிடிக்க போறோம். நீங்க ரெடியா பாட்டு பாலாஜி? ரெடின்னு தான் நினைக்கிறேன் சாட்டரி. கம்ப்யூட்டர் ஜி, அந்த போட்டோல குழந்தை மூஞ்சி தெரிற மாதிரி கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. பாலாஜி, இந்த மூஞ்சி நான் எங்கேயோ டெய்லி பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்டா. எங்கேயோ இந்த மூஞ்சி பார்த்துருக்கேன். இல்ல சாட்டரி, நீங்க கண்டிப்பா பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இல்லடா, கண்டிப்பா எங்கேயோ பார்த்துருங்க. இது ரொம்ப பழகின மூஞ்சி தான். டெய்லி நம்ம கிட்ட அடி வாங்குற மூஞ்சி தான் இது. யார் இது? என்னால இதுக்கு மேல மறைக்க முடியல, என்ன மன்னிச்சிருங்க சாட்டரி. ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம என்ன பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ட்விஸ்ட் நீங்க கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல ரூட்டர் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணீங்க. உங்களுக்காக எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் வந்து ரூட்டர்ல காத்திருக்கு. நாங்க கூடிய சீக்கிரமே ரூட்டர்ல வந்து லைவ் போட போறோம். அதனால இப்பயே போய் நம்மளோட ப்ரொஃபைல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லைவ்னா சாதாரண லைவ்லாம் இல்ல, ரூட்டர் லைவ்ல வந்து கிவ் அவேஸ் வந்து தர போறோம். ஸோ சீக்கிரம் சைன் அப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இத்தனை நாள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு கத்துறதுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நான் சப்ஸ்கிரைப் வந்து 79% 73% வந்து குறைஞ்சிருக்கு. இது வந்து 0 ஆகணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அங்கேயே போய் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அப்புறம் நீங்கள் இன்னும் HRD சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம 2 சேனல் எப்போ எந்த சேனலில் எந்த வீடியோ வரும்னு சொல்ல முடியாது. ஸோ 2 சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பாட்டு பாலாஜி இன்டர்வியூ பார்ட் 2 போடலாமா இல்லை நியூஸ் பார்ட்டே போடலாமான்னு வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் அடுத்து உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இந்த விடைபெறுது உங்கள் HRD, உங்கள் டாப் 2 கேமர்ஸ். எங்களுக்கு HRD ஒரு சேனல் பிரான்ச் இருக்கு. அதை தவிர எங்களுக்கு வேறு எங்கும் கிடைக்கிறது. ஓகே, பாய், லவ் யூ, பாய். ரொம்ப நேரம் தாலி எடுத்துட்டு இந்த வீடியோவில். சரி, அடுத்த வீடியோவில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். பாய்.